2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அவருடைய கனவுல கூட மற்றவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் கனவுகள் எல்லாமே மெய்ப்படுவதில்லை. நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் முடியும். நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் நம்முடைய இயக்கம் அனுமதிக்கப்படும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள். அண்ணா திமுக பலத்தை அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேற யாரோ ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டிட்டு சொல்ல முடியும்? அதனால வெளில வந்து வேற ஒன்றும் இல்லை. எங்களை அழிச்சிக்கிட்டு நயினார் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அதெல்லாம் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அரசியல் உள்நோக்கமோ எனக்கு அரசியலில் இன்னும் பெரிய இதாக வரணும், இன்னும் பெருசாக நினைக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே நான் சொல்லலை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நயினார் தான் காரணம். அவர் முன்னாள் மாநில தலைவர் கூட இபிஎஸ் முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக கடுமையாக உழைக்கிறார். கூட்டாட்சி தத்துவம், மதசார்பற்ற தன்மை, இவைகளுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்ததிலிருந்து ஊர் நேர்ந்து கொண்டே இருக்கிறது. பாஜக எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் பிளவுபடுத்துகிற வேலை, ஊரு போடுற வேலை, டெஸ்ட்ராய் பண்ணுற வேலை. பால் தாக்கரேன்ற ஒரு லீடர் சிவசேனா கட்சி வச்சிருந்தாரு. அவங்க மகன் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார். அந்த கட்சியும் ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தரை உருவாக்கி ஆட்சியை கலைச்சி மாற்று அரசியலை உருவாக்கியாங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டேவை காலி பண்ணிட்டு பாஜக ஆட்சி. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாகுப்பெல்லாம் எனக்கு இல்லை. நான் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் அதுக்காக கிடக்கிற ஒரு ஆளு நான் கிடையாது.